Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come before you. May the Spirit of the Lord continue to minister into our hearts. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களிலே ஊழியம் செய்வீராக. We pray that the Holy Spirit show us, Lord, your desire for nations, especially this morning. Lord, we pray that you change our perspective in every ministry we have. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய தேசங்களுக்காய் இருக்கிறதான வாஞ்சைகளை எங்களுக்கு காண்பித்தருளும். எங்களுடைய ஊழியத்தின் கண்ணோட்டத்தை நீர் மாற்றியமைத்து, உம்முடைய கண்ணோட்டத்திலே பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். That you are not only the Lord of our individual salvation, but you are the Lord of nations. ஆண்டவரே, தனிப்பட்ட நபர்களுடைய ரட்சிப்பிற்கு மாத்திரம் நீர் தேவனாய் ஆண்டவராயிராமல், ஆண்டவரே, தேசங்களுக்கு நீர் தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. This morning, I want to start with a topic called discipling nations. இந்த காலை வேளையிலே கூட ஜாதிகளை சீஷராக்குதல், அதாவது தேசங்களை சீஷராக்குதல் என்ற தலைப்பிலே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். Because this is a very important understanding. Otherwise, our ministry is limited to individual transformation. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புரிதலாய் காணப்படுகிறது. இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியத்திலே நாம் வெறும் தனிப்பட்ட நபர்களை மாற்றுவதே நம்முடைய ஊழியமாய் மாறிவிடும். People who change the nations, they carry this understanding. If you don't have this understanding, we will remain as a soul winner, but will never be a history maker. அதாவது இந்த இந்த புரிதலோடு கூட நாம் இருப்போமானால், ஒரு வரலாற்றை உருவாக்குகிறவர்களாக நாம் இல்லாமல் இருப்போம். ஏனென்றால், தேசங்களை மாற்றினவர்கள் இப்படிப்பட்ட தனிப்பட்ட நபர்களை மாற்றுவதிலே மாத்திரம் எண்ணமுடையவர்களாயிராமல், பரந்த நோக்கமுடையவர்களாய் இருந்தார்கள். Preach as much you could, preach this message, because it may not happen in your generation, but you happen to your next generation. எந்த அளவுக்கு இந்த பிரசங்கத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்க முடியுமோ, செய்ய முடியுமோ, அதை நீங்கள் தயவுசெய்து செய்யுங்கள். ஏனென்றால், உங்களுடைய சந்ததியிலே இந்த காரியம் நடக்காவிட்டாலும், வருங்கால சந்ததியிலே இந்த காரியங்கள் நடப்பதற்கு சாத்தியமா இருக்கிறது. I want to start with one of my story, my personal story. I am a pastor. I love teach Bible, and I seeing that pastoring my own church as my main mandate of everything. அதாவது என்னுடைய சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இந்த செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் 30 வருடங்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஊழியமானது சபை நிறுவுதல். என்னுடைய சபையிலே நான் ஒரு போதகனாய் தேவனுடைய பணியினை செய்து கொண்டு வருகிறேன். After 10 years full-time ministry, pastoring together with all the fellow pastors in one of the congregations, அது ஒரு 10 வருடங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே மற்ற போதகர்களோடு கூட இணைந்து நான் அந்த போதக ஊழியத்தை செய்த பிறகு the Lord called me to leave my home, leave my congregation, start a new one, start a new language. Charter into unknown water. அதாவது என்னுடைய சொந்த சபையிலிருந்து தேவன் என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போய் புதிய இடத்திலே, புதிய மொழியிலே, அதாவது தெரியாத, அறியாத இடத்திலே எனக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி தேவன் சொன்னார். At first, I thought in everything I know that I just duplicate or just multiply or just copy what I do in the past in a new congregation and things will be working. அதாவது நான் கடந்த வருடங்களிலே எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தேனோ, அதே ஊழியத்தை நான் காப்பி அடித்தது போல இந்த புது ஊழியத்திலும் செய்தால் எல்லாம் சரியாய் வந்துவிடும் என்ற அந்த நோக்கத்திலே எல்லாவற்றையும் பழையவைகளில் செய்தபடியே புதிய இடத்திலும் நான் செய்ய ஆரம்பித்தேன். After struggling 1.5 year in a new congregation, yes, it's growing, but it's not breakthrough. And I realized that God has other thing to teach me. அது 1½ வருஷங்களுக்கு பிறகு சபை வளர்ந்து கொண்டு போனது. ஆனாலும் அதிலே ஒரு பெரிய விடுதலை பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு தேவன் எனக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். The long story short, the Lord actually is not just desire me to start a new congregations, but God want me to engage territories and nations.
அதாவது ஏதோ ஒரு புதிய சபை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த புதிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்காமல், தேசங்களையும், ராஜ்யங்களையும், எல்லைகளையும் சுதந்தரிக்கும்படிக்கான ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். இதுதான் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். More than 16, 17 years, I've been running in this new transformation of my life mandate. அதாவது தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த இந்த கட்டளையின்படி கடந்த 16, 17 வருடங்களாக இப்படிப்பட்டதான இந்த ஊழியத்தை தேவனுடைய வழிநடத்தலின்படி செய்து கொண்டு வருகிறேன். God wants to transform individual, but God even have greater desire to transform nations. தேவன் தனிப்பட்ட நபர்களை மாற்ற விரும்புகிறார். அதேபோல அதைக் காட்டிலும் மாபெரும் அளவிலே தேசங்களையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். Without these visions, there will be no me standing here faithfully in IMND. It's impossible. இந்த தரிசனம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நின்று இந்த உண்மையில் இந்த ஊழியத்தை தொடர்ந்து என்னால செய்திருக்க முடியாது. Without these visions, I won't pour down my time, my money, my resources, uh, all my efforts into other nations. Impossible. இந்த தரிசனம் எனக்கு இல்லாவிட்டால் என்னுடைய நேரத்தையோ, பணத்தையோ, மூலாதாரங்களையோ, முதலீடுகளையோ நான் செலவழித்து இப்படிப்பட்ட ஊழியங்களை மற்ற தேசங்களுக்காக என்னால செய்திருக்கவே முடியாது. Without these visions, I would never understand what I'm teaching today. இந்த தரிசனம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான இந்த வகுப்புகளையும் இன்றைக்கு என்னாலே நடத்தியிருக்க முடியாது. And thank God, I'm not just teaching, I'm experiencing, I'm witnessing, I'm participating this transformation. அதாவது வெறும் இது கற்றுக் கொடுக்கிறவனாக இல்லாமல், இதிலே நான் பங்கு கொள்கிறவனாகவும், அனுபவித்தவனாகவும், செயல்படுகிறவனாகவும், அதை உங்களுக்கு அறிவிக்கிறவனாக பல தேசங்களுக்கு தேவன் பயன்படுத்துகிறார். Without these visions, the Great Commission is just a slogan. But with these visions, Great Commissions is your assignment. அதாவது இந்த தரிசனம் இல்லாவிட்டால், இந்த மாபெரும் கட்டளையாக கொடுக்கப்பட்ட கட்டளை வெறும் வாயளவிலே இருக்கிற ஒரு சொற்றொடர் போன்ற கட்டளையாக இருக்குமே தவிர, அது தேசங்களை மாற்றக்கூடிய அந்த கட்டளையாக அது மாறி இருக்காது. The subtitle of this message is normally I have a longer subtitle so that we could understand what the purpose of this lesson. இந்த தலைப்பின் தலைப்பு எப்போதுமே பெரிதாக கொடுப்பேன். ஏனென்றால், நீங்கள் இந்த பாடத்திட்டங்களை அந்த மைய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விரிவாக்கத்தை தலைப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். That is from personal discipleship to national transformation, responding to the kingdom call of the Great Commission. அதாவது தனி நபர் சிகித்துவத்திலிருந்து தேசிய மாற்றத்திற்கு பயணம். இந்த மாபெரும் கட்டளையின் ராஜ்ய அழைப்பிற்கு நம்முடைய பதிலளித்தல். I want to tell some of you pastors, when you look at this big title, don't be terrified or don't have the feeling that it will never happen in my life. அதாவது இந்த தலைப்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை பார்க்கும்போது இதன் கருத்தை நீங்கள் பார்த்து, ஐயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்று தயவுசெய்து அப்படி நீங்கள் புரிந்து கொண்டு பயப்பட வேண்டாம். I believe for some of you, you will never experience anything called national transformation. Maybe some of you. உங்களிலே இருக்கிறவர்களாகிய ஒரு சிலர் இந்த தேசத்தின் மாற்றத்தின் காரியங்களை குறித்து ஒருபோதும் நீங்கள் உணர்ந்திராமல் இருக்கலாம் அல்லது அனுபவித்திராமல் இருக்கலாம். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். But let me explain to you. The kingdom is like a master seed. If you plant these words into the young people, into your congregations, you will never know. Perhaps someone, God has already called them, and you plant the seeds of this word into their life. They will grow in next 5 years. They will understand and they will run for that visions. And that is one of your accomplishment. அதாவது இந்த ராஜ்யம் என்பது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த கடுகு விதையைப் போல நீங்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விதைக்கும் போது, அது வாலிபர்களுடைய உள்ளத்தில் கிரை செய்து, ஒருவேளை வருகிற 5 வருடங்களுக்குள்ளாக அவர்கள் ஒரு தரிசனத்தை பெற்று இந்த தேசங்களை சந்திக்கிறவர்களாக மாற்றுகிறவர்களாக தேவன் உருவாக்கலாம். அப்படியே அது நடக்குமேயானால், நீங்கள் செய்த அந்த காரியம், நீங்கள் அதை செய்து முடித்த உங்களுடைய முயற்சிக்கு ஒரு வெற்றியாய் காணப்படும். Today, very few people want to go for full time. Because the pastors preach the message, the kingdom of God is so simple, so small, so insignificant at all in the society.
இன்றைக்கு போதகர்களுடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெருத்தளவில பாதிப்பை உண்டாக்காமல், ஒரு சிறிய கூட்டத்தினர் மாத்திரமே முழு நேர ஊழியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு ஏதுவாக அமைகிறதான அந்த பிரசங்கத்தை போல இருக்கிறது. அதில் எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல், முக்கியத்துவம் இல்லாமல், தேசத்தை மாற்றக்கூடிய கருத்துக்கள் இல்லாமலும் இருக்கிறது. Hearing the pastors complain all the struggle they have in their life, that makes me have no desire to go for full-time ministry because pastoring is just miserable. அதாவது போதகர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், ஊழிய கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ளும்போது, அதை கேட்கிற ஜனங்கள், ஐயோ! போதக ஊழியம் என்பது, பாஸ்டர் ஊழியம் என்பது ஒரு போராட்டமான ஊழியம், பரிதபிக்கப்பட்ட நிலையான ஊழியம் என்று ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே நம்முடைய காரியங்கள், வார்த்தைகளும் காணப்படுகின்றன. So stop preaching anything about small circle pastoring struggle, but rather preach the great calling of the kingdom of God. ஆமென். அதாவது நாம் குறுகிய வட்டத்தில் இருந்த நம்முடைய போராட்டங்களையும், பிரச்சனைகளையும் நாம் ஜனங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதை விட, பெருத்த அளவிலே தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தின் தாக்கங்களை நாம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Do you know that first Ephesians chapter 1, that Paul prayed that God will open the spiritual eyes of the believers, the disciple of Ephesus. அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, அங்க இருக்கிறதான அந்த எபேசு பட்டணத்தில இருக்கிற சீஷர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதான ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். So that they can understand the glory, the magnificence of God's calling in individuals in everyone's life. ஆகவே தேவனுடைய அந்த மகிமையான மாற்றம் தனிப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை உண்டாக்கி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே. And then the people will know that the power of God that is at work in our life. இதன் வாயிலாக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை செயல்படுவது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடிவதற்கு இதுவா இருக்கும். So remember, your word is like mustard seeds, very small, but it carries the kingdom DNA. You will expect Holy Spirit to respond to the truth you preach into people's life. அதாவது உங்களுடைய அந்த பிரசங்கமானது கடுகு விதை போன்ற சிறிதா இருந்தாலும், அது தேவனுடைய அந்த DNA சுமந்து கொண்டு போய் ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும், தாக்கத்தையும் உண்டாக்கத்தக்கதான செயல்பாடுகளை கொண்டு வருகிறதாய் காணப்படும். You may have a very small congregations in a very small town, but nevertheless, the truth is still a truth. God will raise up people in the small village, a young persons, to know the kingdom of God. And when they raise up, they will go to the university, they will study well, and they will transform the nation because of your preaching. ஆமென். அதாவது உங்களுடைய பிரசங்கம் ஒரு சிறு பட்டணத்திலோ, சிறிய ஒரு இடத்திலோ இருந்து ஒரு கிராமத்திலிருந்து செய்யப்படுகிறதா இருந்தாலும், அது வல்லமையுள்ள ஒரு செய்தியா மாறி ஒரு வாலிபனுடைய இருதயத்திலே கடந்து போய், அவன் மேலும் இதை குறித்து அறிந்து வேதாகம பாடசாலைக்கு கடந்து போய், இந்த விரிவாக்கமான தரிசனத்தை பெற்று, அவன் தேவ ராஜ்யத்தை தேசங்களுக்கு கொண்டு செல்லுகிறவனாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள பிரசங்கமாக அது மாறும். Let me tell you, even you don't preach about this message, someone will preach because kingdom of God is at hand. ஏன் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்ற இந்த செய்தியை நீங்கள் பிரசங்கிக்காவிட்டால் வேறொரு நபர் அதை பிரசங்கிக்கிறவராய் இருப்பார். One day, your young people will say, my pastor never teach me, but when I go to a big city, big town, I heard other pastors preach about these things. And you will feel regrets. Actually, you know the truth, but you didn't tell them. ஒரு நாளிலே உங்கள் சபையில் உள்ள வாலிபர்கள் வேற பட்டணத்துக்கு போய் இப்படிப்பட்ட செய்தி கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், எங்க போதகர் ஒரு நாளும் இந்த பிரசங்கத்தை செய்யவில்லையே, தேவனுடைய ராஜ்யத்தின் தேசங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதாக. அப்போது நீங்கள் அதை கேள்விப்படும்போது துக்கம் அடைகிறவர்களாக மாறுவீர்கள். Do you know the Lord of the big churches in the city is the same Lord with the small churches in the village? எந்த பெரிய சபைகளுக்கு தேவன் ஆண்டவரா இருக்கிறாரோ, அதே ஆண்டவர் தான் கிராமத்துல இருக்கிற சிறிய சபைக்கும் அவர் ஆண்டவரா இருக்கிறார். One thing can change a person's when you give them a great true hope. அதாவது ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுமானால், அது எதுவா இருக்குமானால், அது மாபெரும் அந்த நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கும்போது அது மாற்றத்தை உண்டாக்கும். When a person know they have a great hope, a true hope from God, regardless they are farmers, regardless they are a beggar, regardless who they are in a slum, but let me tell you that hope will change them because they make them different in their identity.
ஒரு மனிதனுக்கு அந்த மாபெரும் நம்பிக்கை கொடுக்கப்படுமேயானால், அவன் எந்த கிராமத்தில இருந்தாலும், விவசாயியா இருந்தாலும், பிச்சைக்காரனா இருந்தாலும், இந்த சி சேரி பகுதியில வாழ்கிறவனா இருந்தாலும், இந்த மாபெரும் நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்க சத்தியமா இருக்கும். Today, carries that master seeds, plant into the hearts of young people, plant into the hearts of every members. You will never know who will flourish the later, years later, you will never know. அந்த எஜமானுடைய விதை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் விதை நீங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலே விதைக்கும்போது, அது எந்த வாலிபனுடைய உள்ளத்திலே கடந்து போய், எப்போது, எந்த வருடத்திலே என்ன பலன் கொடுக்கும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆகவே இதை நாம் விதைக்கிறவர்களாய் காணப்படுவோம். For some pastors in the midst of us, you are more capable than others. Let me explain. You have greater responsibility than others. அதாவது இங்க இருக்கிற ஒரு சில போதகர்களே, மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு மாபெரும் பொறுப்புகள் இருக்கிறது. மாபெரும் காரியத்தை உடையவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். You don't let IMT or you don't let your church define your ministry. You have to go according to the word of God, the vision of God. Do something greater than you can imagine. அதாவது ஐஎம்டி ஊழியமோ, உங்களுடைய சபையோ உங்களை கட்டுப்படுத்தாமல், தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய ஊழியம் அமைந்து, நீங்கள் அதன் வாயிலாக மாபெரும் அளவிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். One day, when God called me for international mission field, ஒரு நாளிலே தேவன் இந்த அகில உலக ஊழியத்திற்கான அழைப்பு எனக்கு கொடுத்தபோது, I know something that I need to face, that is finances. அதாவது ஒரு காரியத்தை நான் சந்திக்க வேண்டும், சவாலை சந்திக்க வேண்டும் என்ற எனக்கு தெரியும். அது என்னவென்றால் இந்த பண விஷயம். So when I want to go to overseas, I need to buy flight tickets. And first times, my pastor says, very good, our young man want to go for global mission, we bless him. அதாவது நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டுமானால், அதற்கான அந்த விமான பயணச்சீட்டு எடுக்க வேண்டும். அதற்கான செலவுகள் சந்திக்க வேண்டும். அப்போது முதலாவது நான் போகும்போது என்னுடன் இருந்த போதகர்கள், நம்முடைய போதகர் வெளிநாட்டு ஊழியத்துக்கு போகிறார். வாலிபர்கள் மூலமாக இந்த பணத்தை எழுப்பி அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று அப்படியாக செய்தார்கள். Less than a year, I want to fly again, and they shock a little bit because normally pastors only fly once a year. So he say, this round we can only afford to give you 1,000 ringgit. அதாவது ஒரு வருஷத்துல போதகர்கள் ஒரு முறை தான் வெளிநாட்டுக்கு அவர்கள் போய் ஊழியம் செய்வார்கள். நான் அதே ஒரு வருடத்தில மறுபடியும் நான் வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, என்னுடைய சபையில அப்படியா ப அப்படிங்களா பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 1000 ரிங்கட் நாங்க காணிக்கையா குடுக்கிறோம் என்று அப்படியாக குறைத்தார்கள். That is only half of the flight, not even half of the flight expenses. அது அவர்கள் கொடுத்ததான அந்த பணமானது அந்த விமான பயணத்தின் பாதி செலவு கூட அது சந்திக்கவில்லை. But from my heart, I know if I want to say yes to Jesus, I cannot let the church limits me, especially when it comes to finances. அதாவது என்னுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய ஏவுதலின்படி தெரியும் எனக்கு நான் இது போக வேண்டுமே என்று. ஆகவே என்னுடைய சபையின் பண விஷயம் என்னுடைய இந்த அகில உலக ஊழியத்தை கட்டுப்படுத்த முடியாது. Then later on, the third one, they shocked because less than 1.5 year, you want to go out for the third time. I tell them, you don't worry, you don't have to feel obligated to give me anything. அந்த 1 1/2 வருஷத்துக்குள்ள மறுபடியும் 3வது முறை வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லும்போது, அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது அவர்களை பார்த்து நான் சொன்னேன், இதன் மூலமாக நீங்கள் எனக்கு எந்த விதமான பண உதவியையும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அவர்களை பார்த்து நான் சொல்லிவிட்டேன். இதில் நீங்கள் கட்டாயப்படுத்தி எனக்கு கொடுக்க முடியாதும் என்று சொன்னேன். I tell them, God works. You do in God's way will never short of God's supply. This is said by Hudson Taylor. ஹட்சன் டெய்லர் சொன்னதுபடி தேவனுடைய ஊழியமானது எந்த பொருளாதார தடையுமின்றி நடக்கும். ஏனென்றால் தேவன் அந்த பொருளாதாரத்தை சந்திக்கிறவராய், அவருடைய வழியிலே அவருடைய வேலையை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். So from the third time, I tell them, you don't need to feel obligated to give me anything. You just sit down and witness whether this is God's calling or just a human desire or my personal ego to go overseas.
அதாவது 3வது முறை இந்த வெளிநாட்டு பயணமாய் நான் ஊழியத்துக்கு போகும்போது அவர்களை பார்த்து சொன்னேன், "நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுக்கு சாட்சி கொடுங்கள். இது தேவனுடைய வேலையா? இல்ல இது மனுஷனுடைய என்னுடைய வாஞ்சையா இருக்கிறதா? வெளிநாட்டுக்கு போவது ஆக இருப்பதாக. நீங்கள் அமர்ந்திருந்து காரியத்தை பாருங்கள். தேவன் செய்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்" என்று சொன்னேன். Since that day, I travel without taking 1 cent from church. I bear all the expenses by the grace of God. தேவனுடைய கிருபையினால அந்த 3வது வெளிநாட்டு பயணத்திலிருந்து என்னுடைய சபையிலிருந்து ஒரு பைசா கூட நான் வாங்குவதில்லை. தேவனுடைய கிருபையினால என்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து நான் வெளிநாடுகளுக்கு ஊழியத்துக்கு போகிறேன். That is more than 17 years ago. 17 years, very long years I've been pastor. பாருங்க நான் கடந்த 17 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை தான் சொன்னேன். இந்த இத்தனை வருடங்களாக நான் இப்படியாக செலவழித்து போகும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். Do you know that before COVID, my highest record of 1 year's travel, when I calculate one flight means one, I have seated 26 flight a year, all on my own expenses. அதாவது இந்த கோவிடுக்கு முன்பாக நான் சாட்சியாக சொல்ல வேண்டுமானால், ஒரு வருஷத்திலே சுமார் 26 முறை நான் இந்த விமானம் பயணத்தை செய்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே சொந்த பணத்தை செலவழித்து. Is the grace of God. But how these things landed in my journey, because of this vision, you need to have kingdom's vision. You have the nation's vision. ஆமென். அதாவது இதெல்லாம் எப்படி நடந்தது? எல்லாம் தேவனுடைய கிருபைதான். அதற்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை உடையவர்களாக, ராஜ்யத்தின் தரிசனத்தை உடையவர்களாக, இந்த பரந்து விரிந்த தேச தரிசனத்தை உடையவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். And recent trips in April is all on my expenses, 100%. Can you imagine? And God can take care everything. Praise the Lord. அதாவது உங்களால யோசித்து பார்க்க முடியுமா? கடந்த ஏப்ரல் முறை நான் வந்த பிரயாணமும் 100% என்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து, எல்லா செலவுகளும் 100% என்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து தான் நான் வந்தேன். The vision is so important. With the visions and to understand God's calling can open up resources into your life. அதாவது தேவனுடைய தரிசனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. அப்படிப்பட்ட தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது, தேவனுடைய அந்த மூலாதாரமும், பொருளாதார செலவுகளும், தேவைகளும் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களா இருப்பீர்கள். அது உங்களுக்கு கொடுக்கப்படும். When I say Great Commission, is also includes individual. I never say individual soul winning is not important, but it's more than that. அதாவது மாபெரும் கட்டளை என்று சொல்லும்போது, அது தனிப்பட்ட நபர் மேல நாம் அக்கறையுள்ளவர்களா இருக்கக்கூடாது என்று அப்படி நான் மட்டுப்படுத்தாமல், அதுவும் நமக்கு முக்கியம் தான். So, introduction. The core of the Great Commission is not merely evangelism or church planting, but making disciples of all nations. இந்த மாபெரும் கட்டளையின் மையமான கருத்து என்னவென்றால், சுவிசேஷ பிரசங்கம் அல்லது இந்த திருச்சபையை நாம் ஸ்தாபிப்பது, நிறுவுதல் மட்டுமல்லாமல், எல்லா ஜாதிகளையும், அதாவது எல்லா தேசங்களையும் சீஷராக மாற்றுவதே ஆகும். Meaning that if you only think of church planting, having more members into your church, that is not fully reflect the core of the Great Commission. அதாவது என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒரு சபையை நான் நிறுவி, நான் நிறைய ஆத்துமாக்களை சேர்ப்பேன் என்று சொல்லுவீர்களானால், அது இந்த மாபெரும் கட்டளைக்கு உட்பட்டதா இல்லாமல் இருக்கிறதா இருக்கும். And you know, Jesus' intentions go far beyond individuals' salvation. This is very important. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறது. ஏனென்றால், இந்த இயேசுவின் நோக்கம் தனிநபர் ரட்சிப்பை விட மிகவும் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. Why you need to pastor a person, take care of persons after they get saved, if salvation is the ultimate goal? ஒரு நபரை நாம் பொறுப்பெடுத்து அவர்களை நடத்தி, அவர்களுக்கு முக்கியமாக விசேஷமாக சொல்வதென்றால், அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி முடிப்பது மாத்திரம் என்று நாம் நினைக்கிறோம். Okay, the answer normally a pastor have in their mind is, if I don't pastor them, they will lost their faith and they go back to their they will go back to darkness and they will lost their salvation. Normally, this is how pastor think. எல்லா போதிலும் மனநிலைமை என்னவென்றால், அவர் நினைப்பது என்னவென்றால், என்னுடைய விசுவாசிகளுக்கு, ஆத்துமாக்களுக்கு நான் தொடர்ந்து ஊழியம் செய்யவிட்டால், அவர்கள் விசுவாச வழியை விட்டு விலகி, பின்மாற்றம் அடைந்து, மறுபடியும் இருளின் வாழ்க்கைக்குள்ளாக போய் விடுவார்கள் என்றுதான் நாம் நினைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். So this mindset actually is
keeping members in a safe room. That's all. இந்த மனநிலைமை எப்படியா இருக்கிறது என்றால், நம்முடைய விசுவாசிகளே ஒரு பாதுகாப்பான அறைக்குள்ள நாம் பத்திரமா வைத்துக் கொள்வதற்கு ஒப்பாய் தான் காணப்படுகிறது. You will have no element of sending people for the greater achievement. But they confine them in the safe room so that they will go heaven eventually. அவர்களை என்ன பண்றோம் என்றால், நல்ல ஒரு பாதுகாப்பான அறையில வைத்து பூட்டி வைத்துவிட்டு பரலோகத்துக்கு அனுப்புகிறது தான் நம்முடைய வேலையா காணப்படுகிறதே தவிர, இந்த மாபெரும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை பரந்து விரிந்த அளவுக்கு வெளியே அனுப்புவதற்கு நாம் ஆயத்தப்படுத்துவதில்லை. But the Great Commission start with go, therefore. It is not stay, never go. அதாவது இந்த மாபெரும் கட்டளை என்பது அங்கேயே தங்கிவிடு என்பதல்ல, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்பதுதான் மாபெரும் கட்டளையா இருக்கிறது. So God's desire, He desires His church to enter into cultures, system, history of nations, and becoming influence that brings kingdoms, order, and truth. அதாவது தேவனுடைய அந்த வாஞ்சை என்னவென்றால், தமது திருச்சபை பல தேசங்களுக்கும், கலாச்சாரங்களுக்கும், அமைப்புகளுக்கும் மற்றும் வரலாற்றுக்குள் நுழைந்து ராஜ்ய ஒழுங்கையும், சத்தியத்தையும் கொண்டு வரும் தாக்கமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். I pray God bring this influence into our lives. என்னுடைய ஜெபம் என்னவா இருக்கிறது என்றால், ஆண்டவரே இந்த விதமான தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக்கும்படிக்கு செய்யும் என்பதே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. That influence doesn't have a cap or doesn't have a limiter that stop us from reaching out our society. இந்த தாக்கங்கள் எந்த விதத்திலும் நம்முடைய சமுதாயத்தை நாம் சந்திப்பதற்கும், மாற்றத்தை உண்டாக்குவதற்கும் எந்த தடையும் அது உண்டாக்குவதில்லை. Amen. So, the goal of prayer is not personal comfort, but the coming of God's kingdom and the fulfillment of His will on earth as it is in heaven. அதாவது நம்முடைய ஜெபத்தின் இறுதி நோக்கமானது தனிப்பட்ட ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்லாமல், தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கும், அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதற்கும் அது ஏதுவாய் காணப்பட வேண்டும். So, this will affect our prayer as well. If we don't have the kingdom mindset, our prayer is only personal comfort. இந்த ஜெபத்திலே இந்த மனப்பாங்கு நமக்கு இல்லாவிட்டால், நம்முடைய ஜெபங்கள் எப்படியா இருக்கும் என்றால், ஆறுதலை கொடுக்கக்கூடியதா இருக்குமே தவிர, அது ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக காணப்படாது. Even if we pray more than our personal need, the most we will pray for the growing of church, the salvation of certain person. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும்? தனிப்பட்ட தேவைக்காக ஜெபிக்கும், சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்கும், தனிப்பட்ட ஆத்துமாக்கள் ரட்சிப்பதற்காக ஜெபிப்பதே நம்முடைய ஜெபமாய் காணப்படுகிறது. But the ultimate goal is God's kingdom and His fulfillment, His will, or fulfillment of His will. ஆனால் முழுமையான நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் தேசங்களுக்கு கடந்து போக வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதாக காணப்படுகிறது. So when believers move from personal transformation into fulfillment of national destiny, the kingdom of God influence society and shape history through prayer, actions, and discipleship. ஆகவே விசுவாசிகளின் தனிப்பட்ட மாற்றத்திலிருந்து தேசிய நம்முடைய விதிவசத்தை நிறைவேற்றுவதற்குள் நாம் நகரும்போது, தேவனுடைய ராஜ்யம், ஜெபம், செயல் மற்றும் சீஷத்துவத்தின் மூலம் சமுதாயத்தை அங்கு தாக்கத்தை உண்டாக்கி வரலாற்றை வடிவமைக்கிறதாய் காணப்படுகிறது. You see, sometimes even we have some actions. Actually, it's still church planting or soul saving efforts. அநேக நேரம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்றால், ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும், நிறுவ வேண்டும், ஆத்த மக்களை ரட்சிப்புகளாக கொண்டு வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமா இருக்கிறது. If we want to walk with God, we need to think like God. நாம் தேவனோடு கூட நடக்க வேண்டுமானால், நாம் தேவனை போல சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So this is very important for us to understand these visions. ஆகவே இந்த தரிசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாய் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. And how are we going to pray for our nations? There's another question. எப்படி நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? அது ஒரு அடுத்த கேள்வியாய் காணப்படுகிறது. The mostly I think you'll pray for Lord, change the nation so we have lesser persecution and better prosperity.
நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே இந்த உபத்திரம் குறையட்டும். நாங்கள் இன்னும் செழிப்பாய் வாழட்டும், ஊழியம் செய்யட்டும் என்று அப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்கிறது. But this kind of prayer is not kingdom mindset. This prayer is still a comfort. பாருங்க இப்படிப்பட்ட ஜெபங்கள் அந்த ராஜ்யத்தின் மனப்பாங்கை உடைய ஜெபமா இல்லாமல், அது எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது என்றால், நமக்கு ஆறுதலையும், தேற்றுதலையும் கொடுக்கிற ஜெபமாய் மாத்திரமே இந்த ஜெபம் காணப்படுகிறது. But the true prayer is national destiny, which means that the kingdom of God, that His will fulfill on this earth. அதாவது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமானால், தேசத்தை நான் போய் சந்திக்க வேண்டும், மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல, தேசத்திலும் உம்முடைய சித்தம் இந்த ராஜ்யம் பூமியிலே வரட்டும் என்பதாய் என்னுடைய ஜெபம் காணப்பட வேண்டும். So, point number one, the core of Great Commissions, discipling nations and not just individual. முதலாவது குறிப்பு என்னவென்றால், இந்த மாபெரும் கட்டளையின் மைய கருத்து என்னவென்றால், தனி நபர்களை அல்ல, ஜாதிகளை அதாவது தேசங்களை சீஷராக்குதல். Let's go to some of the scripture. The must-read scripture is Matthew 28, verse 18 onwards. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து இந்த ஒரு சில வசனங்கள் இருப்பதை நான் பார்க்க போகிறோம். And here says, and Jesus came and said to them, all authority in heaven and on earth has been given to me. Go therefore and make disciples of all nations. அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். And you see here that Jesus says, before he even say the Great Commissions, he assured them that all authority of heaven and earth, that he declared that I am the King of kings, I'm the Lord of lords, I'm the Master of the universe, from heaven on earth, from Jerusalem to all nations, I am the Lord, I am the King, so therefore go and take care of all my inheritance. Go and make disciples of all nations. இயேசு கிறிஸ்து இங்கு அந்த மாபெரும் கட்டளை கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அஹ், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறேன் என்று அந்த காரியத்தை அவர் முன்னுரைத்து சொல்லி, அதன் பிறகு ஆகவே என்னுடைய சந்ததியாகிய இந்த தேசங்களை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லியே இந்த கட்டளை பிறகு அவர் கொடுக்கிறார். When I'm younger, when I look at this scripture, I've been thinking that maybe Jesus is trying to say, don't worry, I have all the power. If enemy attack you, Satan attack you, don't worry, I have all the power, authority, so I'll protect you. அதாவது நான் வாலிபனா இருந்தபோது இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், பிசாசினுடைய தாக்கங்களும் மற்றவித கஷ்டங்கள், உபத்திரங்கள் நமக்கு வரும்போது, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நான் உங்களை பாதுகாப்பேன், பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறதால் தான் அப்படி நான் இந்த வசனத்தை அர்த்தப்படுத்திக் கொண்டேன். But right now, I have the answer. It is not about worry or not worry. It's about God's, His authority and His ownership of all nations. அதாவது இப்போது இந்த வசனத்தின் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். இது கவலைப்படாதிருங்கள் என்பதை குறித்ததாக இல்லாமல், எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் தேசத்தை போய் சுதந்தரித்துக் கொண்டு சீஷராக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தமா இருக்கிறது. He has the title deeds from the east to the west of every land. அவர் கிழக்குக்கும் மேற்குக்குமா இருக்கிறதான எல்லாவித அதிகாரத்தையும் அந்த ஆளுகை நமக்கு கொடுத்திருக்கிறார். And he have all the title deeds down to hell and up for the first heaven, second heaven, third heaven, if there even more, all belongs to him. இந்த நரகத்திலிருந்து முதலாம் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், அதற்கு மேலே எந்த வானங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் அதிகாரியாய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். So you must understand, God is taking back everything that belongs to him. அவருக்கு எவைகளாம் சார்ந்தவைகளாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் தேவன் மறுபடியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிறார். And the way he taking back everything is not only by brutal force, but rather to disciple the people with the word of God. எதையெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், அவர் பகிரங்கமாக வெளிப்படையாக இப்படியாக அதிகாரத்தை செலுத்தி வெறித்தனமாய் பிடுங்கிக் கொள்வதாக இல்லாமல், அன்பின் நிமித்தம் சீஷர்களாய் மாற்றி அந்த தேசங்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். Because if they reject
the word, they will be judged. But if they accept the word, they become part of the kingdom. அவர்கள் தேவனுடைய வசனத்தை புறக்கணித்தால், அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆனால் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த ஆளுகை தன்மையிலே அவர்கள் உடன் பங்காளிகளாக மாறிவிடுகிறார்கள். And God so loved the world, so he decided before judgment, he will send forth his word. He will send forth his prophets, his apostle. They send forth all his servants, maid servants, to reach out to the people and send them his word. ஆகவே உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக தம்முடைய தாசர்களை, ஊழியர்களை, அப்போஸ்தலர்களை, தேவதாசர்களை, தீர்க்கதரிசிகளை அனுப்பி தம்முடைய வார்த்தை நிமித்தமாக அவர்களை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தேசங்களுக்காக அவர் விரும்புகிறார். Psalms 22, verse 27 to 28 says that all the earths, all the ends of the earth shall remember and turn to the Lord. For kingship belongs to the Lord, and he rules over nations. சங்கீதம் 22, 27, 28 வசனங்கள் வாசிக்கும்போது, பூமியின் நிலைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தொழுதுகொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். I want to highlight something for you. உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விஷயத்தை நான் மேற்கோட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். This is Old Testament. இது பழைய ஏற்பாடாக இருக்கிறது. From the Old Testament, God has already have the vision for having all the nation rule all the nations. It's not only happens during the New Testament. சகல தேவன் ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் சகல தேசங்களையும் ஆள வேண்டும் என்றதான அந்த நோக்கம் வெறும் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. You see, actually, the Israel failed to become the influence of all nations, and the baton has passed to the church today. அதாவது இந்த வரலாற்றில் இந்த காரியங்களை பார்க்கும்போது, இப்படிப்பட்ட தேசங்களை தேவன் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி, அதை இந்த சந்ததியிலே புதிய ஏற்பாட்டிலே நமக்கும் அந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். But the story begins not in Israel, it's begin from Adam, that God is asking Adam to have influence over all the creature, all the land, all the living things. இந்த வரலாற்று இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்படவில்லை. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தும் சர்வ சிருஷ்டியும் உருவாக்குவதற்கு முன்பாகவே தேவன் அந்த நோக்கத்தை உடையவராய் தான் இருந்தார். But today, church has been preaching, just go to heaven, go to heaven. ஆனால் இன்றைக்கு சபை என்ன பிரசங்கிக்கிறது என்றால், பரலோகத்துக்கு போங்கள், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று அதை தான் நாம் பிரசங்கிக்கிறோம். We lost the original planning of God. தேவனுடைய அந்த ஆதி, அந்த உண்மையான அந்த திட்டத்தை நாம் இழந்தவர்களாய், மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். You see the words nations in Greek, in Matthew 28, he says original is referred to people groups, nations, ethnic systems. It is far beyond individual souls. அதாவது இந்த ஜாதிகள் என்கிற வார்த்தை இந்த கிரேக்க மொழியிலே அந்த மத்திய 28 மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்போது, ஜாதிகள் என்ற வார்த்தை, அதாவது ஆங்கிலத்தில் அது தேசங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த தேசங்கள் என்ற வார்த்தை முதலில் மக்கள், மக்கள் கூட்டங்கள், ஜாதிகள், இன மக்கள் மற்றும் இன அமைப்புகள் என்பதை குறிக்கிறது. அது தனிநபர் ஆத்மாக்களை விட மிகவும் விரிவாக்கப்பட்டதாய் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. I just wonder that how much we could understand this part, that God actually asking us to disciple people groups, a certain language group, whole language group, nations, Southeast Asia, Northeast Asia, or even ethnic groups like Chinese all across the world, like Indian all across the world. அதாவது இந்த வார்த்தை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. எல்லா இன கூட்ட ஜன மக்கள்கள், எல்லா ஜாதிகள், எல்லா தேசங்கள், எல்லா மலைவாழ் மக்கள்கள், மத்திய கிழக்கு நாடுகள், மேற்கு கிழக்கு நாடுகள், சீனா தேசம் போன்ற நாடுகள், இப்படி எல்லா இன மொழி மக்கள் மக்கள் மாற்றம் அடைய வேண்டும், தேவனுக்கு சொந்தமாக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். In the past, this kind of efforts is very, very limited. But today, with YouTube, with all the preaching, my preachings is on YouTube.
you can share to the right pastors, the right groups. If they receive, they will be blessed and they will forward. And you know that some of my sermons, once I put on the YouTube, less than 3 days, it reaches 400, 700 people. அதாவது கடந்த காலத்தில் இப்படிப்பட்டதான செயல்பாடுகள், செயல்முறைகள் குறைவாகவே காணப்பட்டது. பரந்த உலக அளவில் தேசங்களுக்கு கடந்து போகுது. ஆனால் இந்த யூடியூப் வந்த பிறகு, ஒரு முறை என்னுடைய செய்திய நான் அந்த யூடியூபில போட்டால், அது 3 நாட்களுக்குள்ளாக 400 பேர், 700 பேர் பார்த்து விடுகிறார்கள், கேட்கிறார்கள். இப்படியாக இந்த யூடியூப் வாயிலாக நான் பகிர்ந்து கொள்ளும்போது, தகுந்த போதலுக்கும், தகுந்த மக்களுக்கும் அது கடந்து போய், அதை ஒவ்வொருவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. You can share my message, my YouTube. Just share with your friend, pastor's friend. If they are blessed, you have already spread the word to them. அதாவது என்னுடைய செய்திகளை நீங்கள் மற்ற போதலுக்கும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியாக அவர்கள் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கும்போது, நீங்கள் இந்த ராஜ்யத்தின், தேசத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்தவர்களாக எண்ணப்படுவீர்கள். The goal of discipleship is not merely leading people to believe in Jesus, in Christ, but to establishing a community culture submit to the rule of Christ. அதாவது இந்த சீஷத்துவத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், மக்களை கிறிஸ்துவின் விசுவாசிக்க வழிநடத்துவது மட்டுமல்லாமல், கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஆட்சிக்கு கீழ்ப்படியும் சமூக கலாச்சாரத்தை உருவாக்குவதாகும். Meaning that the word of God will become the ultimate authority and people will live by the standard of the word of God. இதன் அர்த்தம் என்னவென்றால், தேவன் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கை மாற்றிக்கொண்டு, வார்த்தையின் அடிப்படையிலே வாழ ஆரம்பிப்பார்கள். அதுவே முற்றிலும் முடிவுமான ஒரு நோக்கமாய் காணப்படும். It's more than conversions. It's a living culture that we love one another, we honor one another, we speak of truth, of love, and that is the culture that God is asking us to establish. ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதாக மாத்திரமல்லாமல், இந்த கலாச்சார விஷயத்திலே எல்லா விதத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்து, இப்படியாக கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் இதுவே என்னுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. The mission of the church is to enter into structure and culture of nations, bringing value and order of the kingdom of God. சபையானது திருச்சபையின் பணி வெறும் தேசங்களை, ஜாதிகளின் அமைப்புகளிலும், கலாச்சாரங்களிலும் நுழைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளையும், ஒழுங்கையும் கொண்டு வருவதே ஆகும். You see, I have a privilege in the past, ministers in one of the village. ஒரு சில கிராமங்களிலே போய் அங்கு ஊழியம் செய்வது எனக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியங்களாய் கடந்த நாட்களிலே காணப்பட்டது. And the young people are living a life that's no directions. They'll do all the funny things, and no one's able to speak anything into their life. வாலிபர்கள் விளையாட்டு போக்காக தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு நோக்கங்கள் இல்லாமலும் அப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. So we started a non-believer youth meeting. Can you imagine non-believer youth meeting? பாருங்க, உங்களால யோசித்து பார்க்க முடியுமா? விசுவாசிகள் அல்லாத வாலிபர் கூட்டம் என்பதான அந்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். We tell their parents says that we got no other books except Bible. We're going to share with them with Bible value, and if this is okay with you, you may let them come. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சொன்னோம், வேற எந்த புத்தகத்தையும் அல்ல, இந்த வேத புத்தகத்தின் வசனங்களை அவர்கள் சொல்லப் போகிறோம். இதில எந்த ஆட்சேபனை இல்லை என்றால், நீங்கள் அவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று அவர்களிடத்திலே பெற்றோர்களிடத்தில் நாங்கள் சொன்னோம். At first, when they come in, they have no culture, no church culture, zero. அதாவது அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்தபோது, இந்த திருச்சபையின் கலாச்சாரமே அவர்களிடத்தில் இல்லை. இப்படியாக அந்த கூட்டத்திற்கு வந்தார்கள் வாலிபர்கள். They will curse one another while I was preaching. நான் அங்கு பிரசங்கிக்கும்போது ஒருவரோடு ஒருவர் இப்படியாக சபித்துக் கொண்டும், அங்கு வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டும் இருப்பார்கள். Halfway sharing, they will all walk out from the room just to pick up a phone call, discuss everything outside of the church building, and leave the preacher alone sitting there halfway preaching. பிரசங்கத்தின் பாதியில எல்லாரும் எழுந்து போக ஆரம்பிப்பார்கள். போய் ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள். பார்த்தா கடைசியில அங்க பாஸ்டர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணின்னு இருப்பார். அவங்க எல்லாம் வெளிய போயிட்டு இருப்பாங்க.
but I need to be patient. So after a period of time, they are not learning church culture, but they learn not to be use the cursing words. They love to honor one another. They'll have good activities, not doing any funny things in the midnight. அதாவது இதிலே நான் மிகவும் பொறுமையா செயல்பட்டேன். நாட்கள் ஆன பிறகு அவர்கள் திருச்சபையின் கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். மற்றவர்களை சபிக்கக்கூடாது. ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும். அங்கு வந்தால் அமைதியாய் பிரசங்கங்களை கேட்க வேண்டும் என்ற இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளை, ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். And the villagers notice their children become more obedient, got healthy activity, and they know that's the result of the church non-believer youth group. அதாவது இப்படியாக அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் இப்படியாக மிகவும் முரட்டாட்டமும், விளையாட்டுத்தனமா இருந்த இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்குமுறை காரியங்கள் மாற்றத்தை அவர்கள் அந்த கிராமத்தினரை கண்டார்கள். இதுதான் அந்த விசுவாசிகள் அல்லாத வாலிபர்கள் மத்தியிலே கூட்டங்களை நடத்தின போது வந்த மாற்றமாய் காணப்பட்டது. And now they welcome the church culture into the village. They say this is the salvation for our young people. அவர்கள் இப்போது திருச்சபையின் கலாச்சாரத்தை தங்களுடைய கிராமத்திலே வரவேற்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய வாலிப பிள்ளைங்களுடைய ரட்சிப்புக்கு இது மிக அத்தியாவசியமா இருக்கிறது வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். And they even say that, yeah, if ever my son or my daughter want to accept the Lord, want to become a Christian, we are letting them go. I think they say because this is the best thing. This is better than they live in their old life. அதாவது அந்த பெற்றோர்கள் எப்படியாக சொல்லுகிறார்கள், அவர்களுடைய பழைய வாழ்க்கை முறையை காட்டிலும் என்னுடைய மகனோ, மகளோ இந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்து கிறிஸ்துவை பின்பற்றுவானால், அதுவே மிகவும் நலமா இருக்கும் என்று அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த எங்களை உற்சாகப்படுத்தி, அதையும் அவர்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Sometimes we focus too much over the conversions, but we never show the people the value and the order of the kingdom of God. அநேக நேரத்திலே அவர்களை நாம் மாற்ற வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்திலே உடையவர்களாய் தான் காணப்படுகிறோமே ஒழிய, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளையும், ஒழுங்கையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் எடுப்பதில்லை. Do you know that kingdom of God is about the value, about the order? Salvation, it will comes, but the value of love, the value of honesty, the value of charity, all this in the value of the kingdom of God. இந்த ரட்சிப்பு வருகிறதாய் காணப்பட்டாலும், தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளையும், ஒழுங்கையும் நாம் கொண்டு வர வேண்டும். உதவி செய்வது, அவர்களுடைய காரியங்களை தொண்டுகள் செய்வது என்று இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளையும், ஒழுங்கையும் கூட்டிக் கொடுப்பதாக காணப்படுகிறது. Lawrence Cunningham, youth with of mission YWAM, he says that the Great Commission is not fulfilled until nations are discipled. லாரன்ஸ் கன்னிகாம் என்ற அந்த யூத் வித் மிஷன் வைவாமில் இருக்கிற அந்த தேவ ஊழியர் இப்படியாக சொல்லி இருக்கிறார். ஜாதிகள் அதாவது தேசங்கள் சீராக்கப்படும் வரை இந்த மாபெரும் கட்டளை நிறைவேறவே நிறைவேறாது. We must really understand the Great Commissions in your church and my church are the same, discipling nations. உங்களுடைய சபைக்கும் என்னுடைய சபைக்கும் எல்லா சபைக்கும் தேசங்களை சீஷராக்குவது ஒரே மாபெரும் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. But again, you may say, this vision is too big for me, for a village pastors or village church. Let me tell you, just plant that mustard seed. Just preach that words and just pray that words. And God will raise up the right person to bring it to pass. And you are the one who have activated this vision. ஆமென். அதாவது ஐயா எங்க ஊழியம் கிராமத்துல இருக்கு. நானே கிராமத்துல ஊழியம் செய்றேன். இது இந்த தரிசனம் பெருசா இருக்குதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை பிரசங்கியுங்கள். இந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். அது தகுந்த நபருக்கு கடந்து போய் அவருடைய உள்ளத்துல கிரியை செய்து தகுந்த வேளையிலே தேவன் ஏற்ற வேளையிலே அதனுடைய விளைவை கொண்டு வருவார். அது ஒரு நாளிலே பலனை கொடுக்கிறதாய் காணப்படும். இந்த தரிசனம் நிறைவேறுகிறதாய் காணப்படும். Your young people will never give their life for these visions. If you preach your church and salvation and the kingdom of God too small. அதாவது இந்த தரிசனத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல், வெறும் இந்த ரட்சிப்பின் தரிசனத்தை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது, அது மிகவும் சிறிதாய் காணப்படும். ஏனென்றால் இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லும்போது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும், இதை நாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். And then I want to talk today, I want to
finish by saying this part, the three dimensions of discipleship: individual, community, and nations. இந்த சீஷத்துவத்தின் 3 பரிமாணங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது தனிநபர், சமுதாயம், சமூகம், தேசம், ஜாதிகள். Okay, first things, the Bible says that do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind. This is Romans 12, verse 2. ரோமர் 12:2 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். This scripture suggests that the world will conform us or to try to change us into their pattern and their way. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பிரபஞ்சமானது நம்மை ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் மாற்றிவிடும். அந்த பிரபஞ்சத்திற்கு, உலகத்திற்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிவிடும். அதன் செயல்பாடுகளிலே நாம் போக வேண்டும் என்று தான் இந்த உலகம் நம்மை நடத்தும். If let's say you dip the meat into a curry powder and you throw it to fry it, and the meat will definitely comes out with curry flavor. பாருங்க, நல்லா அந்த மசாலா பொடியெல்லாம் அரைச்சு அதுல நான் மாംசத்தை போட்டு வேக வைத்தால், அந்த மசாலா வாசனை, அந்த வாசனை தான் அந்த குழம்புல வரும். So I want to tell you that the world try to conform you. The world try to change you from the day you come to this world. இந்த உலகத்திலே நீங்கள் வந்த நாள் முதலிலிருந்து இந்த உலகம் தன்னைப் போல தான் உங்களை மாற்ற விரும்பும். தன்னைப் போல உங்களை மாற்றி அமைக்க தான் அந்த உலகம் வாஞ்சிக்கும். So, but the word of God says that you need to be transformed by the renewal of your mind, by the word of God, discerning the will of God. ஆகவே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். Just imagine this is same as a society. பாருங்க, இது எப்படி இந்த சமுதாயம் எதிர்பார்க்குதோ அதே போலதான் வேதவசனம் The எதிர்பார்க்குது. whole community world is being conformed into demonic pattern. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் காரியங்கள் எல்லாம் எல்லாம் பிசாசின் காரியங்களைப் போல செயல்படுவதாக தான் இருக்கிறது. But you have the words, you have the power to transform them. ஆனால் அவர்களை மாற்றத்தக்கதான வார்த்தையும் வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களிடத்தில் உள்ளது. And it is same for nation as well. இதேதான் நீங்கள் தேசத்தை மாற்றுவதற்கும் உபயோகப்படுவதற்கான காரியமா இருக்கிறது. So Ephesians chapter 4, we all very familiar, says that to equip the saints for the work of ministry and for building up the body of Christ. That is the job of the fivefold ministry. எபேசியர் 4 நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறபடி பரிசுத்தவான்கள் பொருத்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்த 5 விதமான ஊழியங்களை செய்வதற்கும் அங்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And this is the same for us to change the community. ஆகவே சமுதாயத்திற்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் இதையே நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். So let's just go through these 3 steps, 3 level. First is a personal level, life transformation into the likeness of Christ. அது இந்த 3 பரிமாணங்களின் நிலைகளை பார்க்க போகிறோம். முதலாவது இந்த தனிநபர் நிலை. அது என்னவென்றால் கிறிஸ்துவின் சாயலாக வாழ்க்கை மாற்றம் அடைவது. We want to be more and more like Jesus. நாம் அனைவரும் கிறிஸ்துவை போல அவருடைய சாயலை உடையவர்களாக அதில் அதிகமாக மாற்றப்பட வேண்டும். But when we go to a community level, the church establishes kingdom culture, say it again, kingdom culture, and become the salt and light of the society. இது அடுத்ததாக இந்த சமுதாயத்தின் நிலைக்கு நாம் கடந்து போகும்போது திருச்சபை ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை, அதாவது நான் இதை திரும்ப சொல்ல விரும்புகிறேன், திருச்சபை ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நிறுவி சமுதாயத்திற்கு நாம் உப்பாகவும் ஒளியாகவும் மாறுகிறது. Meaning that we are not following the way of the world, but rather we are actually like bringing the kingdom culture, the culture of honoring, the culture of honesty, the culture of love and charity into the world and let the world see that this is kingdom of God.
நாம் உலகத்தின் வழியை பின்பற்றாமல், அதாவது தேவனுடைய இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். அது அன்பையும், தொண்டையும், உதவிகளையும், மதிப்பையும், மரியாதையும், உண்மைத்தன்மையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருப்பது நிமித்தம் மாற்றத்தை உண்டாக்குகிறது. You see, the world needed leaders, and leaders shape culture. So, church, you're not only just taking care of sheep, you provide leadership because you know the order, the word of God, the value of God. அதாவது உலகத்திற்கு தலைவர்கள் தேவை. தலைவர் வேண்டுமானால் அவர்கள் இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் வெறும் சபை நடத்துகிறவர்களாக இல்லாமல், க திருச்ச தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை கொண்டுள்ள தலைவர்களை உருவாக்குகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். இதிலே ஒழுக்கமும், மதிப்பும் சகல காரியங்களும் உள்ளடக்கியதாய் காணப்படுகிறது. Now we go something higher, the national level. That biblical value enter into the systems such as the law of the nations, educations, media, governments, and that will change the direction of the nation. இது இப்போது இன்னும் மேலான நிலைமைக்கு கடந்து செல்கிறோம். அது என்னவென்றால், தேசிய நிலை. இந்த வேதாகம மதிப்புகள், சட்டங்கள், கல்வி, ஊடகம், அரசுத் துறை போன்ற அமைப்புகளுக்கு நுழைந்து, தேசத்தின் ஜாதிகளின் திசையை மாற்றுகின்றவர்களாய் காணப்படுகின்றன. Meaning is that all this will bring our kingdom of God into the kingdom of God into the governing way of the nations. ஆகவே இதன் அர்த்தம் என்னவென்றால், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளை கொண்டு வந்து, அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளாக வழிநடத்துகிறதற்கு ஏதுவாய் காணப்படுகின்றன. How we interpret what is human right, how we define which kind of education is needed for our younger generation. எப்படிப்பட்டதான கல்வி இந்த வருங்கால இளைய சமுதாயத்தினருக்கு தேவை? இந்த மனித உரிமைக்கான காரியங்களை எப்படி செயல்படுத்துவது? அதன் அர்த்தம் என்ன? அதில் எப்படி ஊடாக கடந்து போவது? How to define what are the medias are clean and need to be filtered. அதாவது இந்த ஊடகங்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் செலுத்தப்பட வேண்டும்? எந்தெந்த காரியங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதும் இது வழிவகுக்கும். Without the word of God, the media will become very vulgar, very entertainment oriented, and no family value, and there's no sense of shame. They allow homosexual into the picture, into the in the living room of every houses. So the word of God need to penetrate the every mountains of the society. ஆகவே இந்த வேத வார்த்தையானது இந்த ஊடகங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஆகவே வாழ்க்கையின் எல்லாவித செயல்பாட்டிற்கும், ஊடகங்களுக்கும் வேத வார்த்தை ஊர்ந்து கடந்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு குடும்பமாக நாம் அதிலே செயல்பட முடியாது. அதிலே ஓரினச் சேர்க்கைகளும், பலவிதமான பயங்கரமான காரியங்களும், வெட்கமில்லாத இச்சைகளுக்கு தூண்டுகிற காரியங்கள் தான் ஊடகங்களிலே வருகிறதா இருக்கும். ஆகவே வேத வசனம் இதற்குள்ளாக செலுத்தப்பட வேண்டும். The true kingdom discipleship does not remain within the wall of the church, but extend into the transformation of social culture. உண்மையான ராஜசீஷத்துவம் என்பது திருச்சபையின் சுவருக்குள் மட்டுமே தங்காமல் அடங்கிராமல் சமூக அமைப்புகளின் மாற்றத்திற்குள்ளாக கடந்து போய் அது விரிவாகிறது. Amen. So if you change the man, you change the family. If you change the family, you change the city. If you change the city, and then you will change the nation. This is spoken by George Mueller. ஒரு மனிதனை மாற்றினால் ஒரு குடும்பம் மாறும். ஒரு குடும்பம் மாறும்போது அந்த பட்டணம், நகரம் மாறும். அந்த நகரம் மாறும்போது அதாவது தேசம் மாறும். இது ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ ஊழியர் சொல்லியிருக்கிறார். Amen. So the calling of the church shaping kingdom's value system. This is something I wish that we could touch a little bit on this subject. இந்த குறிப்பின் ஒரு சில பகுதிகளை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதாவது சபையினுடைய அழைப்பு என்னவென்றால், ராஜ்ய மதிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல். So the scripture, let's read it. It here says that
It shall come to pass in the later days that the mountain of the house of the Lord shall be established. இதை நாம் இங்க வேதவசனத்திலே வாசிக்கிறோம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயத்தின் அந்த மலைகள் உயர்ந்ததாக நிலைநிறுத்தப்படும். So he says that this will be the source and this will be the highest influence. இது ஒரு மாபெரும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறதான காரியமா இது காணப்படும். Then the Bible says that you are the salt of the earth and you are the light of the world. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயும் வெளிச்சமாயும் ஒளியாய் இருக்கிறீர்கள். What does it mean? This scripture we already know. This Romans 12. Okay, we just go to. Then him we proclaim that he may present everyone matured in Christ. அந்த ரோமர் 12 வாசித்தோம். நாம் அதற்கு பிறகு இந்த கொலோசியரில் இருக்கிறபடி நாங்கள் அவரை அறிவிக்கிறவர்களாகவும் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துக்குள்ளாக பூர்ணராக நிறுத்தும்படியாக என்ற அந்த வசனத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. So discipleship is not merely transfer of knowledge. This is very important. இது மிக முக்கியமான கருத்தா இருக்கிறது. அது என்னவென்றால் சீஷத்துவம் வெறும் அறிவை மாத்திரம் பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல், When you give a person Bible study, you preach on the pulpit, and you make teams for the year. Actually, you are not just transfer knowledge, but you are rather you are rebuilding of values. அதாவது பிரசங்க பீடத்திலிருந்து இந்த வருஷத்திற்கான வகுப்பு முறைகள், வேத பாடத்திட்டங்கள் என்ற அவைகளை நாம் பேசும்போது, பிரசங்கிக்கும் போது வெறும் அறிவை மாத்திரம் பகிர்ந்து கொள்வதாக இல்லாமல், அது God want to மதிப்புகளையும் build. Sorry. அது மதிப்புகளையும் மறுகட்டமைப்புகளுக்கும் வளருவதற்கு இதுவாய் காணப்படுகிறது. God want to rebuild the value, the Bible value into a person's life. அதாவது தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இந்த வேதாகம மதிப்புகளையும் மறுகட்டமைப்புகளையும் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். Gospel changes not only a personal religion's identity, but also their mindset and the way of life. சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனுடைய இந்த மத அடையாளத்தை மாற்றுவதாக மட்டுமல்லாமல், அவனுடைய சிந்தனை முறைமையும், வாழ்க்கை முறைமையும் அது மாற்றுகிறதாக காணப்படுகிறது. So, church discipleship is not only shape believers, but also shape the value system of the society. If you change a person, you will change the family and you will start to change the society. ஆகவே இந்த திருச்சபையின் சீஷத்துவமானது விசுவாசிகளை மட்டுமல்லாமல் சமுதாயத்தின் மதிப்பு கட்டமைகளை வடிவமைக்கிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் மாறும்போது சமுதாயம் மாறுகிறது, சமுதாயம் மாறும்போது அந்த பட்டணமே மாறுகிறதா காணப்படுகிறது. So, but just give you a very simple example that if you change a person's when these persons sit on the high post in a company like general manager, this person will change the culture of the whole company. எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படியாக மாற்றப்படும் போது, அவன் உயர்ந்த நிலைமைக்கு கடந்து போய் ஒரு ஜெனரல் மேனேஜராக மாறிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் வாயிலாக அந்த முழு கம்பெனியும் மாற்றத்திற்குள்ளாக வந்துவிடும். Even if the person is a farmer, when his value is changed, then the whole farming systems are changed. ஒரு விவசாயி இந்த மாற்றத்தை அடையும்போது, அவனுடைய மதிப்புகள், கட்டமைப்புகள் மாறிவிடும். அவனுடைய விவசாயத் துறையே அதை மாற்றி அமைத்துவிடும். You see, we have a businesswoman in Malaysia. She was so devoted to God. அதாவது இந்த மலேசிய தேசத்தில் இந்த வியாபாரம் செய்கிறதான ஒரு பெண்மணி இருக்கிறார். அந்த பெண்மணியானவர் தேவனுடைய விஷயத்திலே மிகவும் பயபக்தி உள்ளவராய் செயல்படுகிறவராய் இருப்பார். So she started a chicken farm. அந்த சகோதரியானவர் அந்த கோழிப்பண்ணை ஆரம்பித்தார். And she fed the chicken with best food ever you could find. யாரும் போடாத நல்ல அந்த தீவினைகளை, அந்த உணவுகளை அந்த கோழிகளுக்கு அவர் போட ஆரம்பித்தார். The chicken was so healthy. அந்த கோழிகள் நன்றாக பராமரிக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சது. And not only that, all the chicken listened to praise and worship music 24 hours. பாருங்க, அந்த கோழிகள் 24 மணி நேரமும் இந்த ஆராதனை துதி பாடல்களை கேட்டுக்கொள்கிறதான அமைப்பு அங்கு ஏற்படுத்தப்பட்டது. Because the chicken exposed to a good music, good environment, good spiritual atmosphere,
and the business is doing so well, so good. ஆகவே அந்த ஆவிக்குரிய அந்த சூழ்நிலையிலே அந்த கோழிகள் வளர்க்கப்பட்டது நிமித்தம், ஆராதனை பாடல்கள், இசைகளை கேட்டு வளர்ந்தது நிமித்தம், அந்த அவர்களுடைய வியாபாரமானது மிகவும் செழிப்பாய் மாறிவிட்டது. And not only that, he when the profit he earns, he took the profit and to bless the pastors, give them good medical checkup because she owns some hospital. அதாவது இந்த வியாபாரம் செழிப்படைதல் நிமித்தம் அதிலே வருகிறதான வருமானத்தின் அடிப்படையிலே போதகர்களுக்கு இந்த ஆரோக்கிய சிகிச்சை முறைக்கான அந்த செயல்பாட்டிற்கான பலத்தை செலவழித்தார். ஏனென்றால் பலவிதமான மருத்துவமனைக்கும் அவர் உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். One of the best cancer center in our land, and she even provide a lot of medications support for all the pastors, if even if they are in cancer, and she just provide all the resources for them. அதாவது எங்களுடைய தேசத்திலே இந்த குறிப்பிட்ட இந்த புற்றுநோய்க்கான இந்த தீர்வை காண்கிற இந்த மருத்துவத் துறையில குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு போதகர்களுக்கு ஒருவேளை இந்த கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டால் அங்க போய் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த கேன்சர் மருத்துவமனைக்கு மிக பணங்களை அவர் உதவியாக கொடுத்து வருகிறார். So when you shape a person and with value, and the person will live up the biblical value in their life, regardless in the family, in the society, in the company, even in the nation. ஆகவே ஒரு மனிதன் இந்த சீஷத்துவத்தின் அடியிலாக மாற்றப்படையும் போது சமுதாயத்தின் மதிப்புகளும் கட்டமைப்புகளும் மாற்றமடைந்து அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறவனாய் அது தாக்கத்தை எல்லா இடத்திலும் கொண்டு போகிறதாயும் காணப்படும். So I want to ask a question. Have you imparted a value, kingdom value, into your members, or you just let them go through knowledge, go through some understanding? That's all. ஆகவே நீங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். வெறும் இந்த வேத வசனத்தின் அறிவை மாத்திரம் உங்களுடைய விசுவாசிகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? அல்லது இந்த தேவனுடைய ராஜ்யத்தின், சமுதாயத்தின் மதிப்புகளையும், கட்டமைப்புகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? And you know, church is not called to escape from the world, but to transform the world. திருச்சபையானது உலகத்திலிருந்து தப்பிக்க வழிவகுக்கிற ஒரு காரியமாக மாத்திரமல்லாமல், உலகத்தை மாற்ற அழைக்கப்பட்டுள்ளது. So the Bible just now we read in Colossians says that him we proclaim that we may present to everyone matured in Christ. இப்போது நாம் அந்த கொலோசியர்ல அதைத்தான் வாசித்தோம். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிற்கும்படிக்கே என்று. We present every matured the believers in Christ into the world, show that wow, what kind of God we have. ஆகவே எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நாம் எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நிறுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். So when the value of Christ become the consensus of society, then the kingdom is already expanding on the earth. கிறிஸ்துவின் மதிப்புகள் சமுதாயத்தின் பொதுவான ஒப்புதலாக மாறும்போது ராஜ்யம் ஏற்கனவே பூமியிலே விரிவடைகிறது. So that is very important for us to understand what is the mandate, actually what we try to do, not only just saving or converting individual. ஆகவே நாம் என்ன கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை இதன் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். வெறும் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனை மாற்றுவதாக அவனை மாத்திரம் நாம் மாற்றி அமைப்பதாக இல்லாமல் சமுதாயத்தை மாற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம். Like Joseph come with wisdoms and he able to handle the famine is coming 7 years later in Egypt. எகிப்திலே வந்த அந்த மாபெரும் பஞ்சத்து வருகிற காலத்திலே 7 வருட பஞ்சத்தை அங்கு ஆளுகை செய்யத்தக்கதாக அதை கையகப்படுத்துகிற விதத்திலே யோசேப்புக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது. Then another person, Daniel, he sits next to Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சருக்கு அடுத்தபடியாக அங்க தானியேல் அமர்ந்தார். And with his wisdoms and the ability to understand, to interpret dreams, he becomes a guideline, a help for the nations of Babylon.
அவருடைய அந்த ஞானத்தின் அடிப்படையில இந்த சொப்பனங்களை வியாக்கியானம் செய்கிறதான அந்த காரியங்களின் நிமித்தமாக அந்த பாபிலோன் தேசத்திலே ஒரு தாக்கத்தையும் ஆளுகையும் தானியேல் மூலமாக உண்டானது. So when God's truth uh, permeates uh, these spheres and the directions of the nations start to change. ஆகவே தேவனுடைய சத்தியம் இந்த துறைகளிலே ஊடுருவும்போது, தேசத்தின், ஜாதிகளின், மக்கள் இன கூட்டத்தின் திசை அது மாற்றுகிறதா இருக்கிறது. It's kind of like permeates, like penetrate, like changing, become part of the society. Then the whole things will change. இப்படியாக இது ஊடுருவும்போது, அந்த சமுதாயத்திலே, துறைகளிலும், தேசங்களிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. So we are called not just to save people from hell, but to save nation from destruction. This is spoken by John Dawson. ஜான் டால்சன் என்கிற தேவதாசன் இப்படியாக சொல்லியிருக்கிறார்னா, மக்களை நரகத்திலிருந்து காப்பதற்காக மட்டுமல்ல, ஜாதிகளை அதாவது தேசத்தை அழிவிலிருந்து காப்பதற்காகவும் அழைக்கப்பட்டுள்ளோம். Again, don't just focus on the salvation of individual. Focus on the value of the kingdom in every level, individual, community, and to nation. ஆகவே தனிப்பட்ட நபர்களுடைய அந்த மாற்றத்திலும், ரட்சிப்பிலே மாத்திரம் கவனம் செலுத்தாமல், தனிப்பட்ட நபரிலும், சமுதாயத்திலும், தேசத்திலும் இப்படிப்பட்டதான மதிப்புகள், கட்டமைப்புகள் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையிலே உண்டாக்கப்படுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். I want to end with one story, okay? There is a historical testimony, the gospel transformation. அது ஒரு வரலாற்று சாட்சியை சொல்லி, இந்த தேசத்தை மாற்றி சுவிசேஷத்தின் உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். And this person is called William Wilberforce. இந்த நபருடைய பெயர் வில்லியம் வில்பர்போர்ஸ் என்பது அவருடைய பெயரா இருந்தது. He lived in Britain in 1833. He died. 1837ஆம் ஆண்டு மரித்தார். அவர் அந்த பிரிட்டன் தேசத்தில் அவர் வாழ்ந்த ஒரு நபர், இங்கிலாந்திலே. But he is the British members in parliaments are called members of Klinghart sect. இந்த வில்லியம் வில்பர் என்பவர் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினரும், த கிளப்போம் என்ற அந்த குழுவின் முக்கிய உறுப்பினருமாய் இருந்த நபர் இவர். And he has been fighting to, and he deeply believed that faith must bring social justice. So after more than 20 years of persistent labor, he helped to secure the passing of the Slavery Abolitions Act, ending the century slavery in Britain. இந்த நபர் விசேஷமாக இந்த விசுவாசம் சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஆழமாக நம்பினார். அது மாத்திரமல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக விடாமுயற்சியின் மூலமாகவும், பின்னர் அடிமை வணிக ஒழிப்பு சட்டம் நிறைவேறவும் இவர் இந்த வில்லியம் என்பவர் உதவினார். இதன் மூலமாக இங்கிலாந்தில் நூற்றாண்டுகளாக இருந்த அடிமைத்தனம் முடிவுக்கு வந்தது. Meaning that 20 years in the parliament, he only act or work deeply on one issue, and is to ban slavery in whole the kingdom of Britain. அதாவது 20 வருடங்களாக பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் உழைத்து, இந்த அடிமை வணிகம் வியாபாரமானது தடை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டத்திலும் இவர் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. And because of that, nobody ever become a slave or been kidnapped and sell as a slave. இதன் வாயிலாக யாரும் கடத்தி அடிமைகளாக வியாபாரத்திலே அவர்கள் விற்கப்பட முடியாது என்கிறதான சட்டம் இயற்றப்பட்டது. And he bring forth a social justice because of his faith, his value of the kingdom of God. அவருடைய அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் மதிப்பு அவரோடு கூட இருந்ததினாலே இந்த சட்டத்தை அவர் அந்த தாக்கத்தை His effort not only liberated countless oppressed people, but to lay a solid foundations for the modern human rights movement.
இந்த வில்லியம் என்பவர் இந்த நபருடைய முயற்சிகள் எண்ணற்ற ஒடுக்கப்பட்ட மக்களை விடுவித்ததோடு மட்டுமல்லாமல், மனித உரிமை இயக்கத்திற்கும் அடித்தளம் அமைத்ததற்கு ஏதுவாய் காணப்பட்டது அவருடைய முயற்சிகள். The rest I will leave it to the next sharing. Sorry. அடுத்த இந்த பாடத்திலே இந்த தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, I pray that your words will change the way how we look at the ministry, how we look at the Great Commission. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எப்படி நாங்கள் இந்த மாபெரும் கட்டளை பார்க்கிறோமோ, பார்க்கிறோமோ, அதன் அடிப்படையில் அது மாற்றத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. That we want to see nation change, and through the Great Commissions that induce and to put in the kingdom values that change individuals to family, to the society, the community, and to the nations. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் இந்த மாபெரும் இந்த கட்டளையின்படி தனிப்பட்ட நபர்கள், தேசங்கள், சமுதாயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ரட்சிப்புகளாக வர வேண்டும். So I pray, God, change us your way. That is not just not just knowledge, but there are values that the values of our mind, everything will change according to your words. ஆண்டவரே, உம்முடைய திசைகளிலே எங்களை வழி நடத்துவீராக. வெறும் அறிவுபூர்வமான காரியங்களை சொல்லுகிறவர்களாக அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் மதிப்பீடுகளையும் கட்டமைப்புகளையும் சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றி தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வருவர்களாக எங்களை மாற்றுவீராக. And we pray all this in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen.